ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன? தமிழ் மன்னன் ராவணன் அவர்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ஓகே, ராவணன் அரக்கன் என்று நார்த் சைடில் சொல்லப்படுற ராவணன் உண்மையில் ஒரு தமிழ் மன்னன். இப்போ என்னன்னா அவர் தமிழ் மன்னனா இல்லை சிங்கள மன்னனான்னு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா ராவணன் ஒரு தமிழ் மன்னன். ராவணன் பேசிய மொழி தமிழ். ராவணன் உருவாக்கிய மொழி தான் சிங்களம். ஓகேவா? ராவணனோட தாய்மொழி தமிழ் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுள் தன் தங்கைக்கு நேர்ந்த அநீதிக்காக கடவுள் என்று தெரிந்தும் எதிர்த்த ஒரு தமிழன். தமிழன் தன் குடும்பத்துக்கு ஒன்று அப்படின்னா கடவுளாகவே இருந்தாலும் எதிர்த்து நிற்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தமிழ் மன்னன் ராவணன் தான். என்ன நடந்தது என்றால், ராவணனின் தங்கை சூர்பனகை விரும்புகிறாள். விரும்பிட்டு ராமன்கிட்ட போயிட்டு தன்னோட காதலை வெளிப்படுத்துகிறாள். அப்போ ராமன் என்ன சொல்கிறாரு, நான் கல்யாணம் ஆனவன், என்னோட தம்பிகிட்ட வேணா நீ போய் கேளு அப்படின்னு. அதாவது ராமனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, லக்ஷ்மணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பட் ராவணன் தங்கைக்கு எதுக்காக ராமன் இந்த ஒரு அறிவுரையை சொல்லணும், லக்ஷ்மணன்கிட்ட போய் கேளுன்னு? அப்போ தன் தம்பி தான் பத்தினி விரதனாக இருந்தாலும் தன் தம்பியினை பற்றி ஏன் யோசிக்கவில்லை அப்படிங்கிறதா இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதாவது ராமாயணத்தில் நிறைய ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் ரொம்ப இதாக இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா, ராவணன் ஒரு கடவுளுக்கு கடலை தாண்டறதுக்கு பாலம் கட்ட வேண்டிய தேவை இருந்தது. ஓகேவா? ஆனால் ஒரு சாதாரண தமிழ் மன்னன் பறந்து போனான். அதாவது செண்பக விமானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமானம், அந்த விமானத்தோட பேர். விமானத்தில் போனான் அப்படிங்கிறாங்க, பறந்து போனான் கடலை கடந்து அப்படின்னு. அப்போ நீங்கள் இங்கே இருந்தே தெரிஞ்சுக்கலாம் தமிழர்களோட தொழில்நுட்ப அறிவியல் எந்த அளவுக்கு உயர்ந்து இருந்துச்சு அந்த காலத்திலே அப்படின்னு. அதே மாதிரி ராவணனோட ஆட்சி இலங்கையில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னன்னா, கடற்கரையில் முத்துக்கள் கரை ஒதுங்கி கிடக்கும். அதை நடப்பதற்கு தங்கு தடையின்றி நடப்பதற்கு ஒரு கற்கள் போல மக்கள் உபயோகித்தார்கள். அதாவது பவள முத்துக்களை. அப்போ அந்த வறுமைனா என்னன்னே தெரியாத மக்கள் தான் இலங்கையில் வாழ்ந்த தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வறுமைனா என்னன்னே தெரியாத மக்கள் பாவம், அவங்களுக்கு கொண்டாட்டம்னா என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா கஷ்டம்னு ஒன்று இருந்தால் தான் கொண்டாட்டம்னு ஒன்று தெரியும். அந்த மக்களுக்கு வருஷத்தில் எல்லா நாளுமே கொண்டாட்டமாக இருக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் ஒரு கொண்டாட்டம் தேவைப்படவே இல்லை. ஓகேவா? ஆனால் அப்பேற்பட்ட மக்களும் வருத்தமடையக்கூடிய ஒரு நாள் வந்தது. எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராவணனுடைய தங்கை சூர்பனகை மூக்கு அறுபட்டு வந்த நாள். அதாவது தன்னை ஒரு பெண் விரும்புவதாக சொன்னால் அவள் அழகாக இல்லை அப்படிங்கிறதுனால அவளோட மூக்கை அறுத்து அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லாமல் தான் இருந்தது. பெண்கள் மேல் கை வைப்பது தமிழர் மரபு இல்லை. அதை ராவணனும் செய்யலை. ஓகே. ஆனால் லக்ஷ்மணன் கடவுளின் தம்பியாக போற்றப்பட்டவர், அவதார புருஷனின் தம்பியாக இருந்தவர் செய்ததை ஏன் ராமன் எதிர்த்து கேட்கவில்லை? நீ செய்தது தவறு அப்படின்னு. அந்த தவறுக்கு இதாக இணையாத்தான் அவர் அதே வலியும் வேதனையும் என்னங்கிறது உங்களுக்கு காட்டுறேன்னு சீதையை கடத்தி கொண்டு போனார். ஆனால் ராவணனே சீதையை கடத்தி கொண்டு போனது தவறு அப்படிங்கிறது ராவணனுக்கு தெரியும். ஆனால் லக்ஷ்மணனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும், ராமனுக்கும் ஒரு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிறது, அதாவது தமையனை தட்டி கேட்க வேண்டியது அண்ணனோட கடமை தான். அதனால அதை நீ கேட்காதனால உனக்கும் ஒரு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அவரை சீதை கவர்ந்து கொண்டு போயிருப்பார். இதில் ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ராவணனுக்கு ஒரு வரம் ஒன்று உள்ளது. வரம், அதாவது அதை சாபம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் உண்மையில் அது வரம். ராவணன் விருப்பப்படாத ஒரு பெண்ணை தொட்டால் அவன் தலை வெடித்து விடும். 10 தலையும் வெடித்துடும். ஓகேவா? 10 தலை இருக்கு ராவணனுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. 10 தலையும் வெடிச்சிடும். ஓகேவா? இது ராவணனுக்கு கிடைக்கப்பெற்ற வரம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனால்
ராவணன் தலை போர்ல அவன் சாகுற வரைக்கும் ராவணன் தலை வெடிக்கல. அப்போ வந்து ராவணன் சீதையை தொடவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து பொருள். ஓகேவா? சீதையை கடத்தி கொண்டு போனாரே ஒழிய இஷ்டம் இல்லாம அவளை அடையும் நோக்கத்துல சீதையை வந்து தொடலை. ஓகேவா? ஆனால் மக்கள் சொன்ன ஒரே வார்த்தைக்காக சீதையை தீயில் இறங்கும்படி ஆணையிட்ட கடவுளுக்கு எங்கள் தமிழ் மன்னன் ராவணன் எவ்வளவோ மேல். அவளை கவர்ந்து கொண்டு வந்து வைத்திருந்தாலும் விருந்தினர் போல அவரது மாளிகையில் தோட்டத்தில் அவளுக்கென்று எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்து தன்னுடைய ராணியை அவளுக்கு பணிவிடை செய்ய வைத்தவர். தன்னுடைய ராணி, அதாவது நாட்டின் ராணி வந்து சீதைக்கு வந்து பணிவிடை செய்துக்கிட்டு இருந்தாங்கிறது தான் இங்கே வந்து முக்கியமான விஷயம். நம்மளை எல்லாம் வந்து அரக்கர்கள் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அரக்கர்கள் செய்த எவ்வளவோ நல்ல விஷயங்களை பற்றி ராமாயணத்திலே இளமிறைவாக பேசியிருக்கீங்க. அதை வந்து முழுசா பேசலை. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ராவணனோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கைலாயத்தை அசத்தி பார்த்தவன் அப்படிம்பாங்க. அதாவது தன்னுடைய பலம் என்னன்னு தெரியறதுக்காக சிவனோட கைலாயத்தை வந்து கைலாய மலையை வந்து நான் தூக்கணும் அப்படின்னு சொல்லி அதை தூக்க முயற்சித்து தோற்றாலும் கைலாயத்தையே தூக்க நினைத்தவன், கைலாயத்தையே அசைக்க நினைத்தவன் அப்படிங்கிற ஒரு பட்டமும் ராவணனுக்கு உள்ளது. இருக்கிற மன்னர்கள்லேயே வந்து கிட்டத்தட்ட கடவுளுக்கு நிகரான பலம் கொண்ட ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா ராவணன் தான். ஏன்னா கடவுள்கிட்டே வந்து அத்தனை நாட்கள் போர் புரிந்திருக்காங்க. கடவுள் கூட ஒரு கடவுள்னு தெரிந்தும் போருக்கு போனது ராவணனோட வீரம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள்ல உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இது தமிழ் மன்னனோட ஒரு தமிழ் வரலாறு, மறைக்கப்படுகின்ற வரலாறு. தமிழ் மன்னன் என்றும் தமிழ் மன்னனாகவே இருப்பான். அவன் தமிழன் என்பதற்கு சான்றுகள் பல உள்ளன. ஆனால் அதை மறைப்பதற்கு பல சான்றுகள் உருவாக்கப்படுகின்றன. என்றாலும் எப்பொழுதும் எங்களது ராவணன், எங்களுக்கு தமிழ் மன்னனே. நன்றி.